Hi my dear friends and families, welcome back to Ajay Mark YouTube channel. After a long time ஒரு vlog எடுத்து போட போகிறோம் இந்தியாவிலேயே அதுவும் எங்கன்னா நியூ டெல்லியில் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹரித்வார் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற ரிஷிகேஷ்க்கு போகிறோம். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கிளம்பியாச்சு. ஒருத்தர் வந்திருக்கான். இப்போ தான் எனக்கு ஒரு யூடியூப் சேனலே இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து என் வீடியோஸ் பார்த்துட்ருக்கான். அருமையாக இருக்குது. இதே கிளம்பியாச்சு ரிஷிகேஷ் ட்ரிப்பு. ஓகே வாங்க போகலாம் பாய்ஸ். $2:50 ட்ரெயினுக்கு 1:30 வந்தாச்சு. வந்துட்டு பசிக்குது, காஃபி வேணும், டீ வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் சேர்ந்து செம்ம டேஸ்டாக இருக்குது காஃபி டீயும். நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் தொடர்பு கொள்ளும் நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன். என்னடா ட்ரெயின் ஏறும்போது வீடியோ எடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்து காட்ட நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே நாங்கள் ஒரு வடக்கன் மாதிரி தான் உட்காந்துட்டு வந்தோம். நம்ம ஊர் ட்ரெயின்லலாம் ஹிந்திக்காரங்க எப்படி உட்காந்துருப்பாங்களோ பாத்ரூமில் கதை அந்த மாதிரி ஹிந்திக்கார ட்ரெயின் நாங்கள் உட்காந்துட்டு வந்தோம். அவ்வளோ ரஷ்ஷு. வந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் ஹரித்வாருங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து எடுத்து ரிஷிகேஷ்னு ஒரு ட்ரெயின், ரிஷிகேஷுங்கிற ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி போகணும். ஃப்ரீயாக பிளேஸ் இருக்குது, ஃப்ரீயாக உட்காந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இவங்க டூர் போக வந்தாங்களா இல்லை தூங்க வந்தாங்களான்னு தெரியல. இன்னும் ½ போய் ரீச் ஆயிரும். ரிஷிகேஷ் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ரிவர் ராஃப்டிங் போகிறதுக்காக நம்ம டுக்டுக் ஆட்டோவில் இப்போ போயிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு 30 ரூபா. சரி, அடுத்து பிளான் பண்ணோம் என்னன்னு, எங்கே போகலாம், ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு எந்த கேம் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பிளான் பண்ணோம். இவரே மழையே பெஞ்சிட்டு இருக்குது. வெயில் சுள்ளு அடிச்சிட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. சொல்லு, அடுத்து சொல்லு. அதான் ஜம்மு காஷ்மீர். ஏதாச்சும் பேசுறத எப்படா நிப்பாட்டுவேன்? That one is 53 meters, 3,000 rupees per person. Okay. நாங்கள் இப்போ ரிவர் ராஃப்டிங் போக போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைட் ஃபுட்டு சாப்பிடலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த ஊரில் லைட் ஃபுட்டு வந்து ஆலு பரோட்டா தான். ஸோ 3 ஆலு பரோட்டா வாங்கிட்டு 5 பேர் சேர்த்து சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஃபினிஷிங் டச்சுக்கிட்டு ஒரு சாயா சொல்லியிருக்கோம். நல்லா ஒரு மண்பானை டம்ளரில் கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து ரிவர் ராஃப்டிங்கு. 16 கிலோமீட்டர் போக போகிறோம். அந்த வண்டியில் எங்கேருந்து பிக்கப் பண்ணி மவுண்டன் மேலே போய் நம்ம இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நம்ம போட்டில் வந்து கீழே வரும். வாங்க போகலாம். ஆக்சுவலாக 12 கிலோமீட்டர்லேயே நின்றுக்கலாம். 12 கிலோமீட்டர் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு 16 கிலோமீட்டர் தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த வண்டி மலை ஏறிக்கிட்டே இருக்கு. அட்வென்ச்சர் அதான் ஒரு வழியாக இந்த நான் எவ்வளோ நேரத்தில் போக போகிறேன்னு தெரியல.
ஆனால் இந்த வண்டி ட்ராவல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்திருப்போம். கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்துருக்கானுங்க. இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் நாங்கள் போட்டிங்கில் பார்க்க போகிறோம். இந்த போட்டு நம்ம நிற்கிது அங்கே கம்மி வேணா இல்லை இந்த போட்டில் நம்ம போகிறோம். தாங்க போல தெரியல. அவன் பிரச்சனை இல்லை, நீச்சல் தெரியும். இந்த மாதிரி ஒரு சில பசங்களுக்குலாம் வந்து நீச்சல் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அல்லங்க அப்படியே அப்பு பட கமல் மாதிரி இருக்காரு. உன் சமையல் அறையில் நானும் நம்ம கூட ரெண்டு பேரும் எனக்கு பார்ட்னர். இவனுக்கு தான் பேர் எடுக்கிறவனுங்க. அவனுக்கு பேச நமக்கு புரியாது, நம்ம பேச அவனுக்கு புரியாது. இவங்களை கூட்டிட்டு நம்ம கீழே போய் இறங்கணும். பயங்கரமா இருக்கிறானுங்க. கிரி 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 இங்க பாரு. ஹாய். ஹாய். இப்போ நாம எங்கே போகிறோன்னா ரிவர் ராஃப்டிங்கு போட்டுக்கு எங்கே இருக்கோ அந்த தண்ணி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்த ஆல்ரெடி ஹெல்மெட் உடஞ்சிருவாங்க. இந்த மாதிரி இங்கே ஆரம்பித்து இந்த மாதிரி இப்படி 16 கிலோமீட்டர் போகணும் நம்ம கீழே போகிறதுக்கு. ஏய் பவன், துடுப்பு தண்ணியில் படம் போடுறா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அங்கங்கே பாம்பு நடைபெறும். அந்த மலையை தாண்டோடனே நம்மளுக்கு இமயமலை வந்துடும். இமயமலையிலேருந்து உருகிற தண்ணி ஃபுல்லாக இமயமலையிலேருந்து உருகிற தண்ணி தான் இங்கே வருதா? அதனால தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாம் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எல்லா ஜீனியஸுமே இங்கே தான் இருக்காங்க. கடைசியாக நம்ம போகிற போட் வந்துருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்டு. நின்றுட்டு தான் இடிச்சுட்டு வருது. ரெண்டாவது நீ தள்ளிக்க, ஒன்று இடிச்சு தள்ளிடும். அவ்வளவுதான். பறக்கூட்டா இருப்பாரு. சற்று நேரத்தில் நமது போட் துவங்க உள்ளது. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்கணும். रोलर कोस्टर ओके तो वन टाइम साउंडिंग टुगेदर गंगे मैया की ओके गो मरगासा 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 என்னத்த பெருசா அதையெல்லாம் வீசு இந்த நொடி வாழ்ந்து விட்டா ஒரு துயரம் ஏதடா புடி 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 அது பறக்குது சீரி பாஞ்சிடா தடைகளை பல தாண்டிடா அது பறக்குது சீரி பாஞ்சிடா. அன்பில் வாழ்க்கை மாறும், உன் நெஞ்சின் காயம் போகும், இன்னும் வாழ தூண்டும் காலம். 2 hours later. ஒரு வழியாக அந்த ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். மேலே ஸ்டார்ட் ஆகும்போது எதுவுமே தெரில, சும்மா நார்மலாக தண்ணியில் போக நினச்சிட்டு வந்தோம். ஆனால் அந்த 12 கிலோமீட்டரு தாண்டி வர்றதுக்குள்ள எப்போ ஒரு லைஃப் டைம் மெமரி. டாடி மம்மி ரிவர்ஸ். அதில் வந்து டேடி அது டாடி மம்மி டாடி மம்மி டாடி ரிவர்ஸ். டேடி ராஃப்டிங்கிறாங்க, மம்மி ராஃப்டிங்கிறாங்க.
பெரிய பெரிய சுழல், அதுக்கு இடையில நம்மளோட போட் இப்படி தூக்குது, இப்படி இறங்குது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, லைஃப் டைம் மெமரி அதுக்கு இருக்க போகுது எங்களுக்கு. இது சூப்பராக இருக்குது. பாகிஸ்தான் இந்தியா எனக்கும் கேட் இரும்புல பண்ணாங்களா தண்ணியில பண்ணாங்களா? Day 2. ஸோ இன்றைக்கி வந்து டே 2. நேற்று ஃபஸ்ட்டு டேயில் வந்து ரிவர் ராஃப்டிங் போனோம். ஃபுல் டே அதே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி டே 2ல் வந்து ஒரு 3 ரைடு போக போகிறோம். 3 ரைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டவர் டாப் ஸ்விங்கிறது, ஜிப்லைனுங்கிறது, ஸ்கை வாக்குங்கிறது. ஸோ இதோட காம்போ வந்து இவங்களோட படி ஒரு காம்போ 5 2800. ஓகேவா? நாங்கள் பார்த்ததுல இதுதான் கம்மியான காம்போவில் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைவாக உங்களுக்கு காட்டுறோம். ஆஃபீஸ்லேருந்து அந்த காம்போ இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கார் வந்துருச்சு நம்மளுக்கு. அதில் இப்போ போக போகிறோம். அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வர வைப்பே சூப்பராக இருந்துச்சு. கடைசியா அவங்க உயிருக்கு நீங்க தான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைலாம் இருக்கா? ஹை பிரச்சனை நானே எமர்ஜென்சி வந்து அவனை யாரும் காப்பாற்றுவோம். நம்மளோட ஃபோனு, நம்மளோட ரிங்கு, பிரேஸ்லெட், செயின் எல்லாத்தையும் கழட்டி இந்த லாக்கரில் வச்சு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே அவங்க எதில் எடுத்துறாங்களோ அதோட இருக்கும். உள்ளே போக ஆரம்பிக்கலாம். क्या रे सेटिंगा चल रे चल मामा गैंगा लौंगा पोला बामा में கொக்கா மாக்கா என எதுவும் கேட்காத, ரைட்டா ராங்கா இனி எதையும் பார்க்காத, தோடு மேல மணி மணிதான் பை பையா, வாழ போறோம் இனி இனிதான் ஹைஃபையா, கேங்கா லோங்கா போலாம் பாரியா. குடிப்போம் நரம்புல பரவுற வர குத்தியா குதிப்போம், உடம்புல இடம் இருக்கிற வர டாட்டூஸ் பதிப்போம், கல கல கசினோவில ஜாக் பாட்டு அடிப்போம். ஏலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலோ 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 புல்லேலோ ஏலோ. பயமா இருக்கா? எங்க மேல கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் தான் பயமாயிடும். அஜய் முடிஞ்சு மாறுது வருது. தண்ணியில ஒட்டவே போக மாட்டேன். மூணு ரைடுமே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ தான் ஃபோனு நம்மளோட பர்ஸ் எல்லாமே கையில் கொடுத்தாங்க. அந்த 3ல் வந்து ஜிப்லைன் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த டாப்பில் ஒரு ஸ்பின் பண்ணோம், அந்த ஊஞ்சல் தான் அது 1 செகண்ட் ஜர்க் ஆகிடுச்சு. சரியான பயமாக இருந்துச்சு. 3 வந்து ஸ்கை வாக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஒரு சட்டை போட்டு தான் வாக் நடந்து போகணும். அது ஓரளவுக்கு ஓகே தான். 3 வந்து ஓகே தான்.
நிறைய ரைடு இருக்குது. அதில் வந்து இது மேலே இருந்து தலையில் தொங்குறானுங்க பாரு. இந்த ரைடு இருந்துச்சு, ஆனால் வந்து நாங்கள் போகல. ஒன்று அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அது இல்லாமல் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஆள் தொங்குறதுக்கு 5000 ஒரு டைம் தொங்குறதுக்கு. ஸோ நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துக்குறோம். அந்த ஒரு ரைடு மட்டும் நாங்கள் போகல, மற்ற எல்லாமே அட்டன் பண்ணிட்டோம். ரைடெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து நம்மளோட டூரிஸ்ட் ஏஜென்ட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஸ்டேஷனுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் கிளம்பும் போது சரியான டிராஃபிக்கு. ஒரு செகண்ட் நாங்களே டிலே ஆயிருமோ, ட்ரெயினை மிஸ் பண்ணுவோம்னு நினச்சோம். ஆனால் இந்த டாக்ஸி டிரைவர் வந்து சூப்பராக கட் எடுத்து கூப்பிட்டு வந்து கரெக்டாக ஆன் டைமில் ஸ்டேஷனில் இறக்கி விட்டார். வரும்போது அன்ரிசர்வில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அதனால் போகும்போது நாங்கள் ப்ரீவியஸாகவே புக் பண்ணிட்டோம் ஏசி கோச்சில். வாங்க போகிறோம். ஒரு 6 ஹவர்ஸு இந்தமாரி தூங்கிட்டு காலையில் போய், காலையில் இல்லை, இப்போ 6 o'clock கிளம்பிச்சுன்னா 12 o'clock வந்து டெல்லியில் ரீச் ஆகிடும். அந்த வண்டிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். டெல்லி வந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரூமுக்கு போக போகிறோம். ஃபைனலி ட்ரிப்பு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு 2 days கொஞ்சம் ஒர்த்தபுளான ட்ரிப்பு. ஸோ டெல்லியிலேருந்து இங்கே ரிஷிகேஷ் போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை டச் பண்ணுங்கள்.